ஹேலோங்க இன்னைக்கு நம்ம ஜிம்னோட விஷயம் தான் பார்க்க போகிறோம். நீன் மை எக்ஸ் ஒய்ஃப் அகெயின் பார்ட் 13. ஸோ கொஞ்சம் நாசியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கள் ஊர் பொங்கல் போயிட்டுருக்கு அதனால் ஸ்பீக்கரு ரேடியோன்னு அது இதுன்னு கட்டி வச்சுருக்கானுங்க. பாட்டு அமர்த்திக்க நான் அதெல்லாம் அமர்த்த முடியாப்பா அப்படின்ட்டு என்னை வேறு காமெடி பண்ணி விட்றானுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சத்தம் கேட்கும் பேக்ரவுண்டில். பட் அதை கண்டுக்காதீங்க, ஸ்டோரியை மட்டும் நீங்கள் கவனிங்க, ஓகேவா? ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 13. ஸோ வாயனுக்கு வந்து தோணிகிட்டே இருக்குது, ஒரு வேளை அவன் இருப்பானோன்னு தோணுது. எப்படியும் போலீஸ் ஸ்டேஷன் சைடாக தான் அப்பாயின்மெண்ட்டுக்கு போகணும். ஸோ அதனால் வாயன் வந்து காரில் தான் உட்காந்துருக்கா. பக்கத்தில் இந்த மாடலும் உட்காந்துருக்காங்க. அவங்க வாயன் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு வாயன், ஏன் உன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு? நீ எப்பவுமே இப்படிலாம் இருக்க மாட்டியே, இப்போ என்ன இப்படி உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை மேம், சும்மா தான், ஜஸ்ட் ஒரு பர்சனல் ப்ராப்ளம்ஸ், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா? இல்லையே, எப்பயுமே நீ இப்படி இருக்க மாட்டியே, பட் உன் ஃபேஸ் ஒரு மாதிரி. நான் தான் சொன்னல மேம், எனக்கு ஒருத்தனால எப்பவுமே பிரச்சனை வரும்னு. என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட். ஸோ அவன் தான். ஓ சொன்னியே அந்த புறம்போக்கு, அவனை பற்றியா? ஆமாம். இங்கே பாரு, அவனை பற்றிலாம் எதுக்கு நீ யோசிக்கிற? சில்லா இருவான், கண்டுக்காத. ஓகே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ ஜியா முன்னாடியே உட்காந்துருப்பாவ, எது இவளா கண்டுக்காமல் இருக்க போகிறளக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அந்த மாடல் சிரிச்சிட்டு, வாயன் கொஞ்சமாவது ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் மேலே எனக்குலாம் ஃபீலிங்ஸ் இல்லை. என்றைக்கும் அதெல்லாம் முடிச்சு போச்சு மேம். இதுக்கடுத்து திருப்பியெல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணி ஹர்ட் ஆக முடியாது, அவ்வளோதான். ஓ ஓகே ஓகே ஓகே, நீ இவ்வளோ சொல்கிறீல நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு அந்த மாடல் ஜெவ் சிரிச்சிட்ருக்காங்க. எனக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்துருச்சே இருப்பானா அப்படின்ட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து கிராஸ் பண்ணி போகிறாங்க. பார்த்தா ஜிம்னோட கார் அங்கே தான் இருக்கான். அதுலேருந்தே தெரியுது அவன் அங்கே தான் இருக்கான், போகவே இல்லை அப்படிங்கிறது. இது ஜியாவுமே நோட் பண்ணிட்டு வான் ஒரு மாதிரி பார்க்க, வான் அப்படியே பார்க்காத மாதிரி திரும்பிக்கிறாளாமா. ஆனால் ஜேக் நல்லாவே தெரியுது அவள் பார்த்துட்டா அப்படிங்கிறது. ஸோ வீட்டுக்கும் வந்து ட்ராப் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ ஜே கேட்குறா, என்னடி போகணுமா என்ன? ஏன்னா என்ன கேட்குறா, புரியலையே. நடிக்காத, போலீஸ் ஸ்டேஷன் போகணுமான்னு கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம வா போய் தூங்கலாம். நில்லு, கன்ஃபார்மாக தானே சொல்கிற? நம்பலாம்ல ஒன்று. ஏன்டி? இல்லை, உள்ளே போய் தூங்குவோம், நீ தூங்கும் போதே அத்தரா தெரிஞ்சு வாடி போகலாம், ஒரு வேளை அங்கே இருப்பானோ அப்படின்ற மாதிரி ஏதாவது லூஸ் மாதிரி கொஷின் கேட்டு காண்டாத்துன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். போகிற வந்து எப்பவுமே சொல்லி போயிட்டு வந்துடலாம், இல்லையா மூட்டு போய் தூங்கணும். தேவையில்லாம தான் பேசிகிட்டு இருந்தேன்னா அது ஜிம்முன் டாபிக் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். எப்படி? ப்ராமிஸ், அதெல்லாம் எதுவும் வராது. நான் அவன் டாப்பிக்லாம் எடுக்க மாட்டான். நான் தான் சொல்கிறேன்ல, கம்ப்ளீட்டாக நான் அவனை ஹர்ட் பண்ணிட்டேன். நான் அவன் லவ் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் அவன் ஜஸ்ட் அவன், அவ்வளோதான். நானா எங்கள் 2 பேருக்குள்ள ஒன்றும் இல்லை. ஓ வாய் தான் சொல்லுது, கண்ணு வேறு ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலடி, நீங்களும் அப்படி நினச்சிட்டு இருக்காதீங்க. ஒரு காலத்தில் அவன் மேலே பைத்தியமாக இருந்தால் ஹர்ட் ஆனதுக்கப்புறமும் திருப்பி பைத்தியமாகவே இருப்பாங்க. பைத்தியம் தெரியாது, எனக்கு தெரிஞ்சிருச்சு அவன் மேலே இந்த பைத்தியம், அவ்வளோதான். வாணி சரி கொஞ்சம் மூச்சு விடு, செத்துறாத, மூச்சுடாமல் பேசி அப்படின்ட்டு ஜியாவும் வந்துட்டா. வாயினும் தூங்கிட்டா. ஜியாவும், கடவுளே இவன் நைட் இருந்துச்சு எந்த கொலைப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு தூக்குறா. பட் வாயன் வந்து நைட் எங்கே நம்ம எழுந்து போயிடுமோ அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு பயம் இருக்கு போல. சொன்னால ஸ்லீப்பிங் பிளேஸ் எடுத்து போட்டுட்டு அவள் பாட்டுக்கு படுத்துட்டா. பட் அது ஜேக் தெரியாது, அவள் பாட்டுக்கு தூங்கிட்டா. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து பார்க்குறா, வாயினால நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கதை பார்த்ததும், என்னது இந்த நாய் இப்படிலாம் இருக்காதே, எப்படியும் நைட் எழுப்போ நான் காத்திருந்தனே, எழுப்பலையே. ஓகே, ஒருவேளை அவள் சொன்ன மாதிரி ஜிம்னை மறந்துட்டா போல். சந்தோஷம், மறந்துருப்பா, ஆல்ரெடி மறந்துருப்பா அப்படின்ட்டு ஜியா போய் குளிச்சுட்டே வந்துட்டா. வாயன் அப்போ தான் எழுந்திரிச்சு, நல்லா தூக்கம், இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தரடி அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கிட்ட அவளை எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு ரெடி ஆகிட்டு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாமா அப்படின்னு ஜியோ பற்றி கேட்குறா. ஜியாவும், நினச்சேன் என்னடா இன்னும் வாயிலேருந்து இது வரலையேன்னு. நான் நைட்டே வரும்னு நினச்சேன், இப்போ வருங்கிறது கொஞ்சம் ஷாக்கிங்காக இல்லை. பெட்டர் போகலாம் அப்படின்ட்டு வானும் ஜியாவும் அவன் போலீஸ் ஸ்டேஷன் தான் வராங்க. ஸோ வந்து பார்த்தா ஜிம்முன்னு அப்படியே தூங்காமல் கொல்லாமல் அப்படியே கண்ணுக்கு கீழே கருவலையும் அப்படியே தண்ணி கூட குடிக்காமல் உட்காந்துருக்கான் போல். அப்படியே ஒரு மாதிரி சல்ல மாதிரி உட்காந்துருக்கான். வானுக்கு அவனை பார்த்ததும் அவ்வளோதான், மனசெல்லாம் ஒரு மாதிரி இப்போவுமே புளிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒரு மாதிரி கனலாம் கலங்கலான்னு போகும்போது ஜியா அப்படியே கையை பிடிச்சி, உனக்கு அவன் எவ்வளோ பண்ணியிருக்கான், இதெல்லாம் சும்மா தான், அவன் உனக்கு பண்ணதை விட இதெல்லாம் சுச்சூப்பி மேட்ரு, இதுக்கெல்லாம் ஓவராக சென்டிமெண்ட்டாலாம் நீ ஃபீல் ஆகக்கூடாது, சரியா? இல்லடி, பார்க்க பாவமாக இருக்கான். அப்போ போ அவனை கூப்பிட்றான்ல, போ கல்யாணம் பண்ணிக்கோ, திருப்பி அவன் கூட வாழு. நான்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், அவன் கூட மனுஷன் வாழ்வானா, அப்புறம் என்ன பூத்திட்டு வா அப்படின்ட்டு ஜியோவுக்கு அதாவது வாயனை கூட்டிகிட்டு போகிறா. அப்போது வாட்ச்மேன் வந்து வாயனை அப்படியே பார்க்குறான். வாயன், நான் சொல்கிறது கேள்றி, வாயன் நில்றி,
இங்கே பாரு ஜிமன், ஸ்டாப் பண்ணு. திரும்ப திரும்ப என்னை ஃபுல் ஆக்காத, ஓகேவா? இந்த வாட்டி நான் ஃபுல் ஆக்க மாட்டேன்டி. என்னை அக்செப்ட் பண்ணிக்கோடி ப்ளீஸ் டி. ஜிமன், உனக்கே புரிய மாட்டேங்குது. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக கங்க வந்துட்டா. அவளை ஜியா பார்த்துட்டு வந்துட்டா, அதான் சக்காலத்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வாயின்னு புத்துன அப்படின்ட்டு இருக்கா. அப்போது கங் வந்து, ஜிமன் உங்களை யார் இந்த நிலைமைக்கு உள்ளாக்குனா? எல்லாத்துக்கும் இந்த வாயின் தானா? எனக்கு இப்போ தான் விஷயம் தெரிஞ்சது. உங்கள் டிரைவர் இப்போ தான் கால் பண்ணி சொன்னார். எல்லாத்துக்கும் இந்த வாயின் தானா? இவ்வா நீ எல்லாம் ஏய் மூட்ரி என்னப்போ என்ன திட்ட போறியா? அவன் தான் பின்னாடி வைக்கமே இல்லை மாறான். இப்போ நீ வந்து அதான் உங்கள் 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னானே, திருப்பி நீ அவன் பின்னாடியே வர? அப்போ ஜிமன் சொன்னதெல்லாம் பொய்யா என்ன? இல்லைடி ஏச்சி நல்லபடி. இவன் யாருன்னு தெரியாதுடி, எனக்கு நீ தாண்டி முக்கியவான். நல்ல ஆக்டிங் ஜிமன், சூப்பர். எப்படி தான் இப்படி ஆக்ட் பண்ண கற்றுக்குறியோப்பா, எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு நீ இந்த பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு ஆக்டிங்குள்ளே வரலாம். செம்ம தெரியுமா, செம்மையாக ஃபேமஸ் ஆவ. உன்னெல்லாம் திருத்தவும் முடியாது, இவளே திருத்த முடியாது. நீங்கள் 2 பேரும் ஒன்று தான். என்ன சொல்கிறது? வான் ப்ளீஸ் டி, நான் நம்படி. சார் நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குகிறேன். ஆனால் ப்ளீஸ் தயவு செஞ்சு உனக்கு ஒரு வார்ன் பண்ணி அனுப்புங்க. இதுக்கடுத்து என் பின்னாடியே வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள் சார். ஏம்மா அவன் எவ்வளோ பெரிய இடத்து பையன் தெரியுமாம்மா? அவன் நாங்கள் எல்லோரும் இங்கே பிடிச்சி வச்சுருக்கிறதே பெரிய விஷயம். ஏன் நாங்கள் அப்போதே போன்னு சொல்லிட்டோம். நீ வருவ, உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த பையன் இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துட்டு இருந்தான். அதுவும் என்ன, பாத்ரூம் போல், தண்ணி குடிக்கலை, எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருந்தாம்மா. செல்ல மாதிரி நாங்கள் கூட தண்ணி குடிக்கிறீங்களா சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தோம், எதுவுமே வேண்டான்ட்டான். அப்போது யோசிச்சு பார்க்குறா, ஒரு ரூமில் வாயனை அடிச்சு போட்டப்போ அவளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்க மாட்டா, ரெஸ்ட் ரூம் கூட அங்கே போக வழி இருந்திருக்காது இல்லையா? ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, ஓ நீயே உனக்கான பாவத்தை தேடிக்கிற ஜிம்முன்னு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, இங்கே பாருங்கள் சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதுக்கடுத்து இவன் பின்னாடி வரக்கூடாது, அவ்வளோதான். நான் இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன், இப்போ நான் கிளம்பலால அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு விறுவிறுன்னு போயிட்டுருக்கா. ஜிம்மன் அப்படியே ஓடி வந்து உன்னோட கையை பிடிக்கிறான். வாயனம் விடு ஜிம்மன், மரியாதையாக கையை வச்சு, எல்லாம் அசிங்க மாதிரி சொல்லிட்டான். ஒழுங்கு மரியாதையாக கையோடு. இங்கே ப்ளீஸ் டி என்னை அக்செப்ட் பண்ணிக்கோடி. நான் ஒன்றை தாண்டி லவ் பண்ணுறேன், எனக்கு நீ தாண்டி வேணும். இப்படி தான் ஜிம்மு நம்ம லவ் பண்ணப்பவும் சொன்னேன், அடுத்து கல்யாணம் பண்ணப்பவும் சொன்னேன். ஆனால் திடீர்னு நீ வேணாண்டி, போர் அடிச்சிருச்சுடி, எனக்கு கங்கு தாண்டி வேணும், அவள் தான் உயிர் சொல்ல மயிறு இருன்னு சொன்னேன். இப்போ திருப்பி வந்து நீ தான் என் உயிர்னு சொன்னால் நான் அப்படியே மூடிக்கிட்டு வந்துடணுமா ஜிம்மன்? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எனக்கு தெரில, எப்படி தெரியுது? அது அது வேறு, இது வேறு. வேன் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்காத. கங்கு நீ ஒன்று கிடையாது. ஓ ஆமாம், நான் உனக்கு யாருமே இல்லை, அவள் உனக்கு அது அந்த மாதிரி தானே. புரியுது. உனக்கு என்ன வேணும், எதுக்காண்டி என்னை தேடி வர அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை அப்படிங்கிறதும் உனக்கு நல்லா தெரியும். காசை வச்சு விலைக்கு வாங்கின முன்னாடி அப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை, இப்போ இருக்குது, வாங்க முடியாது. புரியுதா? ஸோ நீ போட்டு வந்த எல்லா பிளானும் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சென்டிமெண்ட் ட்ராமா, அதுக்கு இந்த கங்கு உனக்கு ஒத்து ஊதிக்கிட்டு இருக்கா, அப்படி தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஜிம்மன் படுக்க டக்குன்னு ஒரு பேப்பர் எடுக்கிறான். வானும் என்ன பேப்பர்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அவனுக்குமே கங்குக்கும் டிவோர்ஸ் ஆன பேப்பர்ஸ் தான் அது. ஸோ பேப்பர்ஸை காமிக்கும் போது வான் பார்த்துட்டு, ஏன்னா இதுவும் ஃபேக்காக இருந்தால் ரெடி பண்ணியா? ஏய் நீ நம்பவே மாட்டியாடி, ஏன்டி இப்படி என்னை படுத்துற? அதான் நான் நீ தான் வேணும்னு சொல்கிறேன்ல, உனக்கு தெரியும்ல வான் நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது. அப்படி பார்த்தா நான் கங்கை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்த புதுசில் நீ வேணாம் அப்படின்னு, நீயும் வேணும் அவளும் வேணும்னு நினச்சிருந்தா உன்னை இந்த வீட்டில் வச்சுட்டு அவளை வேறு வீட்டில் இல்லை வேறு கண்ட்ரியில் வச்சுருக்கேன், எனக்கு என்ன தெரியாது நினச்சிட்ருக்கியா? ஏன் நம்ம வீட்டு மொட்டை மாடியே இருக்கே, அங்கே தெரியாமல் வச்சுருக்க தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கேன். நீ உனக்கு தெரியாமலே நான் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்பவும் நான் உண்மையாக இருக்கணும், அது உனக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் உனக்கு தெரிகிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணேன், அவளுக்கும் தெரிகிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணேன். நீ என் வீட்டில் வந்து இருந்தது அவளுக்கு தெரிஞ்சதில்லை, உன் கூட இருந்தது அவளுக்கு தெரியாது நினச்சிட்ருக்கேன். அவளுக்கும் தெரியும், அவளுக்கும் நான் உண்மையாக இருக்கணும்னு தான் நினச்சேன். என்ன தான் பிடிக்கலனாலும் உண்மையாக இருக்கும்னு நினைப்பேன், அது உனக்கே நல்லா தெரியும். ஸோ நீயே முடிவு பண்ணு. நான் இப்போ போய் சொல்கிறேன், ரொம்ப சொல்கிறேன், உனக்கே நல்லா தெரியும். என் கண்ணை பாரு. என்னால் உன் கண்ணை பார்த்து போய் சொல்ல முடியாதுன்னு ஒரு நல்லா தெரியல வாயன் அப்படின்றான். வாயனுக்கு அந்த வார்த்தையை கேட்டது என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே ஜிம்மனோட கண்ணை பார்த்தாலும் போய் சொல்கிற மாதிரி தெரியல. டிவோர்ஸ் நோட்டீஸை பார்த்து அப்படியே ஜேட்டை கொடுத்து, இது ஒரிஜினலான்னு பாருடி. என்ன உன் சொல்கிற உருட்டில் நம்பி திருப்பி போறியா என்ன? பாருடி சரி அப்படின்ட்டு அவ்வளோ பார்த்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டு, அவன் சொல்கிறது உண்மை தான், ஒரிஜினல் தான், 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆகிருக்கு. ஓ அப்படியா, சரி டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அதுக்கு என்ன, வேறு பொண்ணை பார்த்துட்டு போ. திருப்பி என்னால் அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ முடியாது. இப்போ ஜிம்மன், ஒன்ஸ் நம்ம பிரேக்கப் பண்ணிட்டோம், ரிலேஷன்ஷிப் வந்து நாசமாக போச்சு, திருப்பி அதை எடுத்து எதுவும் பண்ண முடியாது. புரியுதில்ல? நீ எனக்கு பண்ணது சின்ன விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியாது.
முதல்ல என்ன உனக்கு புரியுதா? அதுக்கு நீ என்ன பண்ணாலும் சரி என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது. ஏய் ப்ளீஸ் டி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுறி. எது பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு தெரியாமல் பண்ணிட்டேன் நம்பணும் மஜ்மினிதா? இதை நம்ப சொல்கிறியா? ப்ளீஸ் டி என்னை நம்புடி. நான் சத்தியமாகவே உன்னை தாண்டி லவ் பண்ணுறேன். இவனை நம்பி போனதுக்கு நான் நல்ல செருப்படி வாங்கிட்டேன்டி. ப்ளீஸ் டி புரிஞ்சுக்கோடி. என்ன அவளால் குழந்தை பற்றிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சா? அதான் எப்படி திருப்பி வரியா? சொல்லு ஜிம்மன், அதானே உண்மை. ஹே அவள் ஏன் குழந்தையே ஃபஸ்ட்டு சுமக்கலடி. அவள் வேறு ஒருத்தன் கூட அஃபேரில் இருந்தாடி. ஓ அஃபேர் வேறு ஒருத்தன் கூட? அப்படி அப்படி இருந்ததுனால தான் நீ என்கிட்ட வந்தியா? உனக்கு ஏண்டி மயிறு புரிய மாட்டேக்கு? அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுடி. எனக்கு முன்னாடி இன்னொருத்தன் கூட ஆயிருக்கு. அவன் திருப்பியும் கூட வந்திருக்கான். ஸோ அந்த குழந்தை தான் அவன் சுமந்துருக்கா. ஓ ஜிம்மன், நான் நினச்சேன் நீ அங்கே செகண்டாக மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கா அவள் செகண்ட் ஒய்ஃப்னு. பாத்தியா, அவளுமே உன்னை செகண்டாக தான் மேரேஜ் பண்ணியிருக்கா. பரவாயில்ல, நல்ல ஜோடி பொருத்தம் தான். செம்மையாக வாழ்வீங்க 2 பேர் வாழ்க்கையில். நீங்களே மறுபடியும் சேர்ந்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ப்ளீஸ் டி என் நம்புவேன். எனக்கு நீ தாண்டி வேணும். நான் உன்னை தாண்டி லவ் பண்ணுறேன். நான் அப்போ சொன்னதாண்டி இப்படி சொல்கிறேன். எனக்கு என் மொதல் பொண்டாட்டி வேணும். என் மொதல் பொண்டாட்டி நீ தான். எனக்கு உண்மையாக இருந்தவளே நீ தான். எனக்கு நீ தாண்டி வேணும். சாரி ஜிம்மன், ஆனால் இதெல்லாம் நடக்காத காரியம். நீ இப்படி என்கிட்ட கெஞ்சுறது இதெல்லாம் பண்ணுறத பார்த்து எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு உன் கூட வந்து வாழவா முடியாது. எனக்கு அதில் விருப்பம் இல்லை. என்னை விடு அப்படின்ட்டு ஜிம்மனோட கையை உதறிட்டு வாரா. பார்த்தா புள்ள அவன்கிட்ட தான் வீரமாக பேசியிருக்கு. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே கனியெல்லாம் தொடச்சிட்டு வராச்சியா. அவன் செம்மம்மா என் ஃப்ரெண்டெல்லாம் சும்மா நினச்சா அப்படின்ட்டு அவளும் 2 வார்த்தை கெத்தாக பேசிட்டு வந்து பார்த்தா அவள் உட்காந்து அழுகிறத பார்த்ததும் ஏய் அவன்கிட்ட கெத்தாக பேசிட்டு இங்கே வந்து உட்காந்து அழுதுட்ருக்க, எதுக்கடி அழுகிற? இல்லடி ஜிம்மனை பார்த்தியா எவ்வளோ பாவமாக கேட்டான். பாவமாக கேட்டானா? பாவமாக கேட்டால் போயிடுவேன் நீ. உனக்கு அவன் ஆல்ரெடி நிறையா பண்ணியிருக்கவன். திரும்ப திரும்ப நீ அதே தப்பு தான் பண்ணுற. அவன் இப்படிலாம் பேசுகிறான்னா பின்னாடி பெருசு ஏதோ வச்சுருக்கான். ஏமாந்துடாத, சொன்னா கேளு. நான் ஏமாறல. அப்படி நான் ஏமாறவளா இருந்தால் நான் ஏன் அவன்கிட்ட போய் கெத்தாக பேசிட்டு வந்திருக்கணும்? எனக்கு கஷ்டமாக இருக்கு, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவுமே இல்லடி. இல்லாத வரைக்கும் நல்லதுடி, நல்லது, ரொம்பவே நல்லது அப்படின்றா. அவளுமே மண்டையாட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்கு விஜயாவும் நல்லா மண்டையாடுற, பட் என்ன பண்ண போறியா அப்படின்ட்டு வாய் நாங்கள் வந்து கூப்பிட்டு போயிட்டா. ஜிம்மனுக்கெலாம் ஏற்றுக்கவே முடியல. மனுஷன் கீழே உட்காந்து கதறி அழுதுட்ருக்கான். நான் பண்ணது தப்பு தான். அதான் நான் சாரி கேட்குறலடி. மனுஷன் தொலையண்டி, ஏன்டி இப்படி என்ன போட்டு பாடா படுத்துற? ப்ளீஸ் டி என்னை தயவு செஞ்சு ஏற்றுக்கோ. என்னால் நீ தான் இருக்க முடியாதுடி. ஏன் வாயின் என்ன புரிஞ்சுக்காமல் போகிற அப்படின்னு அழுதுட்டு இருக்கும்போது இந்த காங்க வந்து, இங்கே பாருங்க ஜிம்மன், அவள் தான் உங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன். இதுக்கடுத்து நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன். நீ இருந்த வரைக்கும் போதும். உன்னை நம்பி 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 ஏமாந்து கிழிச்சதெல்லாம் போதும். விட்டு போ. என் வாயின் உன்னை கத்தியாலே குத்தலை, ஆனால் நீயா குத்திக்கிட்டு எவ்வளோ சீன் க்ரியேட் பண்ண. ஆனால் அது எனக்கு அப்போ தெரியல. ஆனால் அதை அப்போ என் வாயின் தான் பண்ணேன்னு சொல்லி அவளை எவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணேன். டிவோர்ஸ்லாம் பண்ணனேடி. ஆனால் இப்படி அவையை முதல்ல குத்திட்டா நினச்சி நான் ஃபீல் பண்ணா. நீ தாண்டி என் முதல்ல குத்திருக்க. அவன் எனக்கு நேர்மை தாண்டி இருந்திருக்கா. சே போ, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுறேன். மூச்சில் முழிச்சிடாத. கொள்ளக்கானில் இருக்கேன், உனக்கு கொன்னாலும் கொண்டுருவேன் அப்படின்ட்டு ஜிம்மன் அப்படியே பாடி கார்ட்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறாரு. டக்குன்னு பாடி கார்ட்ஸ்லாம் வந்து அங்கன்னு தர எழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஜிம்மன் சொல்கிறாரு, இதுக்கடுத்து இவன் பக்கத்துலேயே வரக்கூடாது. இதுக்கடுத்து இந்த சிட்டிலே இருக்கக்கூடாது, வேறு எங்கேயாவது பார்சல் பண்ணி அமுச்சு விட்ருங்க அப்படின்ட்டு ஜிம்மன் அங்கே சொல்லிட்டு அவங்களாம் சரி பஸ்ட்டு போகிறாங்க. கங்கெல்லாம் பிடிச்சி கதறா. ஜிம்மன் அவங்க கூட தான் இருப்பேன், அவங்கள விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், ப்ளீஸ் கதறும்போது ஜிம்மெல்லாம் கேட்கவே இல்லைப்போ அப்படின்ட்டு அப்படியே கங்கை துரத்தி விட்டதுக்கப்புறம் அப்படியே மண்டையை பிடிச்சிட்டு இருக்கான். அப்போ தான் ஜக்கு கூட என்ட்ரி வந்து, என்ன மச்சான் சரியான செருப்படி போலையே, ரொம்ப ஃபீல் பண்ணுறப்பல? கடுப்பேற்றாதடா. என்ன கடுப்பேற்றாதடா? படிச்சு சொன்னேன் கேட்டியா? கேட்காம நான் பண்ணுறதா சரியா? கங்கு சொல்ல கங்கு தங்க குட்டி அப்படி இப்படின்னு ஆடினேன். வச்சாலா ஆப்பு, சரியான ஆப்பு வச்சாலா? இப்போ யார் வான் தானே வேணும்னு நினைக்கிறா, வருவான்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் அப்படியே உடஞ்சிட்டான். அப்படியே வரமாட்டேங்கிறாடா என்கிட்ட, நான் என்னடா பண்ணுறது? ஐடியா கொடுறா அவளை கரெக்ட் பண்ணுறதுக்கு. கரெக்ட் பண்ணுறதுக்கு நான் ஐடியா கொடுக்கணுமா?
காலேஜ் படிக்கும்போது எப்படி கரெக்ட் பண்ண, அது மாரி போய் கரெக்ட் பண்ணு அப்படின்றான். சிம்ரன் போய் பண்ணுவோம் அப்படின்ற மாரி அவரு யோசிச்சுட்டு இருக்காரு. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ காய்ஸ்.